ரத்தினவாணி சமுதாய வானொலி வழங்கும் காற்றில் மிதந்து வரும் கணிதம். காற்றில் மிதந்து வரும் கணிதம் இந்திய அரசு அறிவியல் மற்றும் தொழில்நுட்பத்துறையின் ஓர் அங்கமான தேசிய அறிவியல் மற்றும் தொழில்நுட்ப தொடர்பியல் குழுமத்தின் ஆக்கம் ஊக்கம் ஆதரவுடன் ரத்தினவாணி சமுதாய வானொலி தயாரித்து வழங்கும் காற்றில் மிதந்து வரும் கணிதம். வணக்கம் நேயர்களே, காற்றில் மிதந்து வரும் கணிதம் நிகழ்ச்சிக்காக நாம இப்ப இருக்கக்கூடிய இடம் சிட்கோவில் திரு துரைப்பாண்டி அவர்களை சந்தித்துக் கொண்டிருக்கிறோம். துரைப்பாண்டி அவர்களுடைய வாழ்க்கை பின்னணி குறித்தும் அவர் சிட்கோவில் என்ன மாதிரியான வேலை செஞ்சிட்டு இருக்காரு, அவர் எத்தனை வருஷமா வேலை செய்யறாரு, அவருடைய வருமானம் என்ன, அவர் கணிதம் குறித்த திரு துரைப்பாண்டி அவர்களுடைய புரிதல் என்ன, கணிதத்துல அவருடைய சந்தேகங்கள் என்ன என்பது போன்ற பல்வேறு விஷயங்களை தான் நாம காற்றில் மிதந்து வரும் கணிதம் நிகழ்ச்சியில இப்போ நாம தெரிஞ்சுக்க போறோம். துவக்கமாக திரு துரைப்பாண்டி அவர்களுடைய வாழ்க்கை பின்னணி குறித்து நாம இப்போ கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் அண்ணா. வணக்கம். நீங்க எத்தனை வருஷமா சிட்கோவில் வேலை செஞ்சுட்டு இருக்கிறீங்க? உங்களுடைய குடும்ப பின்னணி குறித்து கொஞ்சம் தெளிவாகவும் கொஞ்சம் விரிவாகவும் சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும். நாங்கள் 9 வருஷமாக ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறேன். செக்யூரிட்டி ஆஃபீஸ் சிட்கோவில் இருக்குது. அது 9 வருஷம் ஒர்க் பண்ணியிருக்கிறேன். இப்போ சம்பளம் 7,000 ரூபா வாங்கிட்டுருக்கிறேன். இப்போ நம்ம குடும்பம்னு பார்க்கும்போது நமக்கு மனைவி ஒன்று 2 நம்ம பையனுக்கு 2 இருக்காங்க. அது பையன் 10th படிச்சிருக்காங்கல்ல. ஒரு ஆள் 9th படிச்சிருக்கேன், ஒரு ஆள் 10th படிக்கிறாங்க. இப்போ நம்ம ரொம்ப வருஷமாக இருக்கனால இதில் போதிய வருமானம் இல்லாமல் கொஞ்சம் கஷ்டமான சூழ்நிலை இருக்குது. அதாவது மனைவி ஒரு பக்கம் ஒரு கம்பெனிக்கு ஒர்க் பண்ணியிருக்காங்க. நல்லது. உங்கள் மனைவியும் வேலைக்கு செல்லக்கூடிய ஒரு பெண்மணி அப்படிங்கும் போது சந்தோஷமான விஷயந்தான். இப்போ உங்களுடைய குடும்ப வருமானம் மாதத்திற்கு 7,000 ரூபாய் அப்படின்னு சொன்னீங்க இல்லைங்களா? நல்லது நல்லது. இப்போ உங்களுடைய மகன் 2 மகன் இருக்கிறாங்க, அவங்க பள்ளிக்கு சென்று இல்லையா? நல்லது நல்லது. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய இந்த மாத வருமானத்தை எந்த மாதிரி நீங்கள் செலவழிக்கிறீங்க, எவ்வளவு சேமிக்கிறீங்க, உங்களுக்கு அன்றாட வாழ்க்கையில் கணக்கு அப்படின்றது ஒரு பிரச்சனையாக இருக்குதா, எந்த மாதிரியான இடங்களில் உங்களுடைய கணக்குகளில் சிக்கல்கள் ஏற்படுது அப்படின்ற விஷயத்த சொன்னீங்க அப்படின்னா நல்லாயிருக்கும். கணக்கு பார்க்கும்போது நம்ம 7,000 வாங்கி பத்துறதில்லை. மனைவி இருக்கனால கொஞ்சம் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி நம்ம பொழப்பு வாழ்க்கை நடத்தி எடுக்கிறோம். அதனால் நம்ம இப்போ பொருள் அன்றாட பொருளுக்கு வாங்கணும். தினம் காய்கறிகள்லேருந்து அரிசி பருப்பு எல்லாம் வாங்கும்போது இந்த சம்பளம்லாம் பத்துறதில்லை. நல்லது நல்லதுங்க. இப்போ உங்களுடைய இந்த வருமானத்தை வைத்தே நீங்கள் ஒரு சிறப்பான குடும்பம் நடத்த முடியும் அப்படின்றத நீங்கள் அன்றாடம் உங்களுடைய வரவு செலவு கணக்குகளை நீங்கள் போட்டு பார்த்தீங்க அப்படின்னா தெரியும். ஸோ உங்களுக்கு ஒரு சிம்பிளாக சின்ன சின்ன கூட்டல் கழித்தல் கணக்கு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் உங்களுக்கு ஓரளவு தெரியுங்களா? கணக்கு சின்ன கணக்கு தெரியும், பெரிய கணக்குகள்லாம் அந்த அளவுக்கு தெரியாது, டக்குன்னு சொல்ல முடியாது. சரி, இப்போ உங்களுக்கான ஒரு நாள் சம்பளம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டால் திடீர்னு தெரியாது இல்லைங்களா? ஒரு மாதம் சம்பளம் தான் சொல்ல முடியும். அதில் ஒரு நாள் கணக்கு எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வராது இல்லையா? வராது. சரிங்க சரிங்க, ஓகே. இப்போ நீங்கள் அன்றாட வரவு செலவு கணக்கு எழுதி வச்சு கூட்டி கழிச்சு எல்லாம் பார்த்துருக்கீங்களா? எல்லாம் கணக்கு வழக்கெல்லாம் எல்லாம் எழுதி வச்சு பார்க்கும்போது நீங்கள் செலவு பண்ண கணக்கெல்லாம் எங்கேயுமே அடிக்காமல் வருதுங்களா? வருது, எல்லாம் கரெக்டாக வருது. அப்போ உங்களுக்கு அந்த மாதிரியான விஷயங்கள்ல பிரச்சனை கிடையாது. சரி, இப்போ நீங்கள் உங்கள் குடும்பத்தில் உங்கள் மனைவியும் வேலைக்கு போகிறாங்க அப்படின்னு சொன்னீங்க.
இப்போ நீங்களும் வேலைக்கு போயிட்டு இருக்கிறீங்க, உங்கள் பிள்ளைங்கள் வந்து ஸ்கூலுக்கு போயிட்டு இருக்கிறாங்க. ஸோ இப்போ வந்து ஒரு மாதத்தை வந்து பட்ஜெட்லாம் போட்டு பார்த்துருக்கீங்களா? வீட்டில் எவ்வளோ நம்ம மொத்த வருமானம், நம்ம எவ்வளோ செலவு பண்ணியிருக்கிறோம் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள்லாம் பார்த்துருக்கீங்களா? பட்ஜெட்லாம் போட்டதில்லை இது வரைக்கும். வர்ற வருமானத்தை அங்கங்கே அப்படியே தனியாக செலவு பண்ணிட வேண்டியது. செலவு பண்ணுறதுக்கு தான் சரியாக போகுது. சரி, எதிர்கால சேமிப்பு அப்படின்ற மாதிரிலாம் ஏதாவது எடுத்து வச்சு எதிர்கால சேமிப்பு ஒன்றும் இல்லை எதுவும் இது கிடையாது. வரைக்கும். ஆமாம், சரிங்க. ஏன் எடுத்து வைக்க முடியலங்க? அதுதான் இங்கே போதிய வருமானம் இருக்கனால நமக்கு இப்போ ஒரு இருக்கிற வருமானத்தையே நீங்கள் ஒரு எடுத்து வச்சு கணக்காக எடுத்து வைக்கணும். ஒரு கணக்கு பண்ணி செலவு பண்ணீங்க அப்படின்னா அதுமாரி எடுத்து வச்சாலும் ஏதோ ஒரு செலவு, கல்யாணம் காது குத்து ஏதோ போய் சரி சரி இந்த மாதிரி செலவுக்கு போக இருக்கிறதில்ல மிச்சம். சரிங்க. அதனால தான் வந்து இருக்குமே. இந்த மாதிரி ஆயிடுது இல்லைங்களா? சரிங்க, ஓகேங்க. இப்போ நீங்கள் ஒவ்வொரு நாளுமே வந்து ஒரு கணக்கோடு வாழ்ந்தீங்க அப்படின்னா, கணக்கு பண்ணி வாழ்ந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து உங்களுடைய எதிர்கால லட்சியத்தை வந்து நீங்கள் அடையலாம். ஸோ அதற்கு வந்து உங்களுக்கு அதாவது பார்த்தீங்க அப்படின்னா எல்லாமே வந்து ஒரு எண்ணிக்கை அடிப்படையில் தான் அமையுது. இந்த உலகமே வந்து ஒரு எண்ணிக்கை அடிப்படையில் தான் இருக்குது. நீங்கள் எதையுமே வந்து அந்த எண்ணுதல் மனப்பான்மையோடு செஞ்சீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து ஒரு நல்ல எதிர்காலத்துக்கு வந்து நம்ம கொண்டு செல்லலாம் அப்படின்றத இந்த நிகழ்ச்சியோடைய ஒரு அடிப்படையே. சரிங்களா? ஸோ அதனால பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து உங்கள் வாழ்க்கையில் எந்த மாதிரியான இடங்களில் வந்து கணக்கு அப்படின்றது வந்து ஒரு சிக்கலான இடமா இருக்குது அது சொன்னீங்க அப்படின்னா நம்மளுடைய இந்த நிகழ்ச்சியில் நம்ம கணக்கு அதாவது மேத்ஸ் எக்ஸ்பர்டிஸ் அவங்க வந்து உங்களுக்கு வந்து அது குறித்த புரிதல்களை வந்து ஏற்படுத்துவார்கள். என்னுடைய மாத சம்பளத்தில் ஒரு 2 நாள் 3 நாள் லீவ் போட்டேன். அப்புறம் அந்த மாதத்தில் வருமானம் வரும்போது எனக்கு கணக்கு வழக்காது என்னன்னு தெரியல, எப்படி செலவு பண்ணுறோம்னு தெரிய மாட்டேங்குது. அதுதான் அவங்ககிட்ட கேட்குறது. அதாவது இப்போ பார்த்தீங்க அப்படின்னா திரு துரைபாண்டி அவர்களுடைய கணிதம் குறித்து அவருடைய மூளை எவ்வளோ வேகமாக வேலை செய்யுது அப்படின்றதுக்கான அந்த ஒரு சின்ன டெஸ்ட் பண்ணிடலாம். திரு துரைபாண்டி அவர்களுடைய கணித மூளை எப்படி வேலை செய்யுது அப்படின்றதுக்கான ஒரு சின்ன டெஸ்ட்டையும் கணிதம் குறித்த அவருக்கு புரிதலையும் இப்பொழுது நம்ம கணித ஆசிரியை விளக்குவார். வணக்கம் நேயர்களே, நம்ம இன்னைக்கு காற்றில் மிதந்து வரும் கணிதம் பகுதியில் துரைபாண்டியன் அவரோட வாழ்க்கை பற்றி நம்ம கேட்டோம். அவரோட வாழ்க்கை ரொம்பவே அழகாக ரன் பண்ணுறாரு. சிட்கோ பகுதியில் அவரோட வாழ்க்கை எப்படி போயிட்டு இருக்கு, எப்படி வேலை செய்கிறாரு, எல்லாமே ரொம்ப அழகாகவே சொன்னார். அதுக்கப்புறம் அவரோட கணக்கில் அவரோட கேள்வி என்னன்னு பார்த்தீங்கன்னா, மாதம் வந்து நான் 7,000 ரூபாய் சம்பளம் வாங்குறேன், ஆனால் எனக்கு ஒரு நாள் கூலி எனக்கு எவ்வளோன்னு தெரியல. மொத்தம் வந்து என்னோட சம்பளம் 7,000 ரூபாய்ன்னு மட்டும்தான் தெரியும். சப்போஸ் நான் ஒரு 2 நாளோ 3 நாளோ ஏதாவதுக்காக லீவ் போட்டு என்னோட பர்சனல் விஷயத்துக்காக நான் லீவ் போட்டேன் அப்படின்னா எனக்கு எத்தனை ரூபா வருதுன்னே தெரியல, எத்தனை ரூபாய் வந்து எல்ஓபி எவ்வளோ நாள் வந்து பிடிமானம்னே எனக்கு தெரியல அப்படின்னு சொல்கிறாரு. அந்த கேள்விக்கு நம்ம பதில் அளிக்கிறதுக்கு முன்னாடி அவருக்கு இந்த லைஃப்ல இது இவ்வளோ நாள் வேலை செஞ்சுட்டு வந்தாரு, பட் இது இவ்வளோ நாள் அவருக்கு எவ்வளோனே தெரியாமல் இருந்துட்டு இருக்கு. இந்த கேள்விக்கு அவருக்கு பதில் சொல்றதுக்கு முன்னாடி அவரோட அறிவுக்கூர்மை செக் பண்றதுக்கு ஒரு கொஸ்டின் கேட்கலாம். ரெடியா இருக்கீங்களா துரைபாண்டியன் ஐயா? சரிங்க ஐயா, கேள்வி வந்து நல்லா தெளிவாக புரிஞ்சுக்குங்க. ஒருத்தவங்க சரிங்களா, குப்பன் அப்படிங்கிற ஒருத்தவங்க, இல்லை உங்கள் பேர் வச்சுட்டாலும் சரி, நான் எடுத்துக்காட்டு குப்பன் அப்படின்னு ஒருத்தர் சொல்கிறேன். அவர் என்ன பண்ணுறாரு, டெய்லி சிட்கோக்கு இது மாதிரி வேலைக்கு போயிட்டு வந்துட்டு இருக்காரு. எடுத்துக்காட்டுக்கு நான் இந்த கேள்வி கேட்குறவங்ககிட்ட, குப்பன் அப்படிங்கிற என்ன பண்ணுறாரு, திங்கக்கிழமை வாரத்திலோட 2ஆம் நாள் திங்கட்கிழமை வந்து வேலைக்கு போனார். அவருக்கு வந்து ரொம்பவே குறைஞ்ச கூலி கிடைக்குது. எவ்வளோன்னு தெரியல, ரொம்ப குறைஞ்ச கூலி கிடைக்குது. என்ன பண்ணுறாரு, அடுத்த நாள் திங்கக்கிழமைக்கு அடுத்த நாள் செவ்வாய்க்கிழமை என்ன பண்ணுறாரு, அதே மாதிரி அதே கம்பெனிக்கு வேலைக்கு போகிறாரு. ஆனால் அதுக்கு முந்தின நாள் கிடைத்த கூலியை விட, அதாவது திங்கக்கிழமை கிடைச்ச கூலியை விட வந்து 6 ரூபாய் வந்து அதிகம் கிடைக்கிறது. எத்தனை ரூபாய்ன்னு தெரியல, பட் அதுக்கு முந்தின நாள் கிடைச்ச கூலியை விட ஒரு 6 ரூபாய் அதிகமாக கிடைக்குது. என்ன பண்ணுறாரு, அடுத்த நாள் அதே மாதிரி புதன்கிழமை சரிங்களா, புதன்கிழமை என்ன பண்ணுறாரு, எகெயின் வேலைக்கு போகிறாரு. அப்போ வந்து அவரோட சம்பளம் பார்த்தீங்கன்னா செவ்வாய்க்கிழமை கிடைத்த கூலியை விட வந்து 6 ரூபாய் எகெயின் அதிகமாக கிடைக்குது. ஸோ அதே மாதிரி என்ன பண்ணுறாரு, அடுத்த நாள் என்ன, வியாழக்கிழமை அதே மாதிரி வேலைக்கு போகிறாரு. அப்போ என்ன பண்ணுறாரு, புதன்கிழமை கிடைச்ச கூலியை விட வந்து ஒரு 6 ரூபாய் அதிகமாக கிடைக்குது. வெள்ளிக்கிழமை எகெயின் வேலைக்கு போகிறாரு. அப்போ பார்த்தீங்கன்னா வியாழக்கிழமை கிடைத்த கூலியை விட வந்து ஒரு 6 ரூபாய் அதிகமாக கிடைக்குது. அதாவது ஒவ்வொரு நாளும் ஒரு 6 ரூபாய் வந்து அவருக்கு அதிகமாக கிடைக்குது. திங்கக்கிழமை சேலரியிலேருந்து அடுத்தடுத்த நாள் கூலியில் வந்து ஒரு 6 ரூபாய் வந்து கூட்டலாக வந்துட்டுருக்கு. 6 ரூபாய் வந்து அதிகமாக வந்துட்டுருக்கு. ஸோ சனிக்கிழமை அவன் என்ன பண்ணுறான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வேலைக்கு போகல, வீட்டில் உட்காந்து யோசிக்கிறான். திங்கள் முதல் வெள்ளி வரைக்கும் எவ்வளோ ரூபாய் வந்து நமக்கு சம்பளம் கிடச்சிருக்கு அப்படின்னு யோசிக்கும் போது அவரோட கையில் வந்து 100 ரூபாய் இருக்குது சரிங்களா. அப்படின்னா என்னோட கேள்வி என்னன்னா, அவன் குப்பன் அப்படிங்கிறவன் வேலைக்கு போகலான்னு சொன்னல, அவரோட ஒவ்வொரு நாளோட கூலி, திங்கள் எவ்வளோ, செவ்வாய் எவ்வளோ, புதன் எவ்வளோ அப்படின்னு திங்கள்லேருந்து வெள்ளி வரைக்கும் அவரோட கூலி எவ்வளோ அப்படிங்கிறத என்னோட கேள்வி உங்களுக்கு புரிஞ்சுன்னு நான் நினைக்கிறேன். பதில் யோசிச்சு சொல்ல முடியுமா? இதுக்கான ஒரு க்ளூ கொடுக்குறேன் சரிங்களா.
க்ளூ என்னன்னு பார்த்தீங்கன்னா அவர் அதில் சொல்லிட்டாரு திங்கட்கிழமையிலேருந்து 6 ரூபாய் அதிகமாக இருக்குன்னு சொல்லிட்டாரு. அது ஒரு க்ளூ. மொத்தம் அவரோட கையில் இப்போ 100 ரூபாய் இருக்குது. இதான் வந்து உங்களோட பதிலுக்கான ஒரு க்ளூ நான் சொல்லிட்டேன். இதை வச்சு நீங்கள் பதில் சொல்லணும். அது கணக்கு தெரியல, கரெக்டாக இல்லை. சரி, நீங்கள் பதில் யோசிச்சிட்டே இருங்க. அதுக்கு முன்னாடி உங்களுக்கு கணிதத்தில் உங்களோட சம்பளத்தில் வந்து ஒரு டவுட் இருக்குன்னு சொன்னீங்க. அதாவது என்னோட மாதாந்திர சம்பளத்துலேருந்து தினக்கூலி எவ்வளோ அப்படிங்கிறது தெரியல அப்படின்னு சொன்னீங்க. அதை கால்குலேட் பண்ணலாம். இதை யோசிச்சுட்டே வந்து இருங்க. இந்த பகுதியினோட முடிவில் வந்து நான் இந்த புதிர்க்கான விடையை நான் உங்களுக்கு சொல்கிறேன். சரிங்களா? ஐயா, நீங்கள் உங்களோட கேள்வியில் பார்த்தீங்கன்னா என்னோட மாத வருமானம் 7000 ரூபாய்ன்னு சொன்னீங்க. ஸோ உங்களுக்கு வந்து தினக்கூலி வந்து வைக்கல. சரிங்களா? ஒவ்வொருத்தருக்கு பார்த்தீங்கன்னா ஒரு நாளோட சம்பளம் 180 ரூபா, ஒரு நாளோட சம்பளம் 200 ரூபா அப்படின்னு சொல்லிட்டு மாதத்திற்கு கணக்கு பண்ணுவாங்க. பட் உங்களுக்கு மொத்தமாக ஒரு மாதத்துக்கு 7000 ரூபாய் அப்படின்னு போட்டிருக்காங்க. அவ்வளோதான். உங்களுக்கு வந்து தினம் இத்தனை ரூபா கொடுக்கணும் அப்படின்னு வந்து அவங்க டிஃபைன் பண்ணாமல் மாதம் உங்களுக்கு சம்பளம் கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் 7000 ரூபாய் அப்படிங்கிறது தோராயமாக வச்சுருக்காங்க. உங்களோட மாத சம்பளம் பார்த்தா 7000 ரூபான்னு சொன்னீங்க. ஸோ உங்களுக்கு வந்து எதில் டவுட்னா தினக்கூலி எவ்வளோ அப்படின்னு தெரியல. தினக்கூலி எவ்வளோன்னு தெரிஞ்சாதான் வந்து நீங்கள் எவ்வளோ நாள் லீவ் போட்டிங்களோ அதை பொறுத்து வந்து நீங்கள் வந்து எத்தனை நாள் லீவோ அதை வந்து கழிக்க முடியும். உங்களோட சம்பளத்திலேருந்து கழிச்சு மீதி தொகை நீங்கள் பெற முடியும். ஸோ 7000 வகுத்தல் 30 அப்படின்னு போட்டிங்கன்னா உங்களுக்கு கஷ்டமாக இருந்துச்சுன்னா 7 வகுத்தல் 3 போடுங்க. 7 எவ்வளோ 3 இருக்குங்க, 2ங்களா? ஸோ 1 3 3 2 3 6. மீதி ஒரு பகுதியை 3ஆக பிரிக்க முடியுங்களா? 3 எப்படி பிரிப்பீங்க? 3 3 3ஆக பிரிச்சிங்கன்னா ஒரு பகுதி வருங்களா? அதாவது ஒன்று எப்படி 3ஆக பிரிப்பீங்க? 0.3 0.3 குறிச்சிங்கன்னா 0.33 வருங்களா? ஸோ அந்த பகுதி தான் வந்து உங்களுக்கு இப்படி அதாவது பார்த்தீங்கன்னா 200 ரூபாய் வந்து உங்களோட தோராயமான உங்களோட தினக்கூலி. அது கூட வந்து என்ன சொன்ன ஒன்றா வந்து 3 பகுதியாக பிரிக்கணுமா? ஸோ அதான் பார்த்தீங்கன்னா 33 ரூபா அப்படின்னு பிரித்து உங்களுக்கு ஒரு நாளோட கூலி 233 ரூபா.33 அப்படின்னு வருது. அது வந்து உங்களுக்கு சப்போஸ் நீங்கள் லீவ் போடுறீங்க, எடுத்துக்காட்டு இப்போ 7000 ரூபாயில் உங்களுக்கு ஒரு 4 நாள் ஏதாவது ஒரு விசேஷத்துக்கு போயிடுறீங்க. சரிங்களா? 7000 வகுத்தல் 30ன்னு போட்டிங்கன்னா உங்களோட தினக்கூலி பார்த்தீங்கன்னா 233.3 வருது. ஸோ 4 நாள் லீவ் போட்டதுக்குன்னா எப்படி போடுவீங்க? பெருக்கல் 4 அப்படி போட்டிங்கன்னா உங்களுக்கு 933.33 வருது. இது வந்து உங்களுக்கு 0.33 உங்களோட சம்பளத்துலேருந்து கழிக்க மாட்டாங்க. தோராயமாக 900 ரூபாய் 930 ரூபா அப்படி வந்து உங்களோட சம்பளத்துலேருந்து கழிச்சிருவாங்க. ஸோ உங்களுக்கு 7000 ரூபாயிலிருந்து உங்களுக்கு 933 ரூபா கழிச்சு 4 நாள் லீவ் போட்டது போக உங்களுக்கு எவ்வளோ வரும்னா உங்களுக்கு மாதம் பார்த்தீங்கன்னா அந்த லீவ் போட்டது போக 6067 ரூபா வந்து உங்களோட அந்த மாதத்தோட சம்பளமாக இருக்கும். சப்போஸ் நீங்கள் லீவ் போடாமல் போயிருந்தீங்க உங்களுக்கு 7000 இருக்கும். சப்போஸ் உங்களுக்கு இதில் பிஎஃப் பிடிச்சாங்கன்னா பிஎஃப் பிடிக்கிறதுக்கான இது வந்து உங்களுக்கு கம்பெனி பாதி, அந்த அதே அமௌண்ட் வந்து நீங்களும் ஷேர் பண்ணுவீங்க. எடுத்துக்காட்டு கம்பெனி வந்து 12.5 வந்து சதவீதம் உங்களுக்கு வந்து பிஎஃப் போடுறாங்கன்னா நீங்களும் உங்களோட அடிப்படை சம்பளத்துலேருந்து 12.5% வந்து நீங்கள் பிஎஃப் அமௌண்ட்டாக போட்டு உங்களோட சேவிங் அக்கௌண்ட்டில் நீங்கள் சேவ் பண்ண வேண்டியதாக இருக்கும். சரிங்களா? இப்போ வந்து நீங்கள் கேட்ட கேள்விக்கான பதில் நாங்கள் கொடுத்துருக்கோம். இது வரைக்கும் நீங்கள் இந்த குழப்பத்தோடையே வந்து நீங்கள் சம்பளம் வாங்கிட்டு இருக்கீங்க மாதம். பட் இன்றைக்கி தான் வந்து நீங்கள் புரிஞ்சிருக்கீங்க இந்த காற்றில் மிதந்து வரும் கணிதம் பகுதியின் மூலமாக இன்றைக்கி ஒரு நாளோட சம்பளம் எவ்வளோ, ஸோ நான் இத்தனை நாள் லீவ் போட்டேன் அப்படி தான் எனக்கு கிடைக்கும் அப்படிங்க நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்க. இப்போ நீங்கள் ஃபஸ்ட்டு நான் ஒரு புதிர் கேட்டேன், ஞாபகம் இருக்குங்களா? அந்த புதிர்க்கான விடையை நீங்கள் யோசிச்சிங்களா? ஓகே, அந்த புதிர் எப்படி இருந்துச்சு? ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்திருக்குவே. சரிங்க ஐயா, இப்போ அந்த புதிர்க்கான விடையை நானே கொடுத்துட்றேன். நீங்கள் ரொம்ப யோசிக்கிறீங்க, ஆனால் வந்து நீங்கள் ரொம்ப சாதுர்த்தியமானவர் அப்படிங்கிறது உங்களோட வாழ்க்கையிலேயே நாங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம். உங்கள் வாழ்க்கையை பற்றி சொல்லும் போதே நாங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம். ஐயா, நான் எதுக்கு உங்கள்கிட்ட இந்த கேள்வி நான் கேட்டேன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன கேட்டீங்க? தினக்கூலி தான் கேட்டீங்க. ஸோ இந்த புதிரும் பார்த்தீங்கன்னா உங்களோட சந்தேகத்துக்கு தகுந்த மாதிரி ஒரு கேள்வி, அதனால தான் இந்த கேள்வி நான் கேட்டேன். இந்த புதிரில் பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு ஒரு க்ளூ கொடுத்துருந்தேன். என்னென்னா செவ்வாய்க்கிழமை என்ன சம்பளம் வாங்குறாரோ அது வந்து திங்கட்கிழமையை விட ஒரு 6 ரூபாய் அதிகம்னு நான் சொன்னேன். சரிங்களா? 6 ரூபாய் விட அதிகம்னா அது வந்து நீங்கள் 7 8 9 அப்படின்னு வச்சுக்கலாம். ஆனால் வந்து நமக்கு 100 ரூபாய்க்குள்ளே வரணும். ஸோ 1 2 3 4 5 நாட்கள். ஸோ 5 நாட்கள் அப்படின்னா கண்டிப்பாக அது வந்து 10 ரூபாய்க்குள்ளே தான் வரும் அப்படின்னு நம்ம தோராயமாக வச்சுட்டு எடுத்துக்காட்டு 7 போட்டிங்கன்னா உங்களுக்கு வரல. இப்போ 7 போட்டு நான் உங்கள்கிட்ட காமிச்சிருக்கேன். 7 போட்டால் நமக்கு 100 ரூபா வரல. ஸோ நம்ம 8ன்னு வச்சுக்கலாம். சரிங்களா? ஸோ திங்கட்கிழமை வந்து அவர் 8 ரூபா வாங்குறாரு. சரி, செவ்வாய்க்கிழமை நான் என்ன சொன்னேன்? 8 ரூபாய் விட அதிகம், அதாவது திங்கட்கிழமை வாங்குற சம்பளத்தை விட ஒரு 6 ரூபாய் அதிகம்னு சொன்னேன். ஸோ 8 கூட்டல் 6 செவ்வாய்க்கிழமையோட கூலி பார்த்தீங்கன்னா 14. அடுத்தது புதன்கிழமை என்ன சொன்னேன்? கூட்டல் ஒரு 6, இன்னொரு 6 ரூபாய் வந்து அதிகம்னு சொன்னேன். ஸோ 14 கூட்டல் ஒரு 6 20 ரூபாய். ஸோ வியாழக்கிழமை நான் என்ன சொன்னேன்? கூட்டல் ஒரு 6 ரூபாய் வந்து ஒரு கூலி அதிகமாக நான் கிடைக்கும் நான் சொன்னேன்ல. ஸோ புதன்கிழமையோட கூலி எவ்வளோங்க? நமக்கு 20 ரூபாய். அது கூட ஒரு 6 ரூபாய் சேர்த்து நமக்கு 26 ரூபாய் கிடைச்சிடும். ஸோ இது எதனோட கூலி? வியாழக்கிழமையோட கூலி. ஸோ வெள்ளிக்கிழமைக்கு நமக்கு என்ன கிடைக்கும்? கூட்டல் ஒரு 6. ஸோ 26 கூட்டல் 6 நமக்கு 32 ரூபாய். ஸோ குப்பன் கிட்ட மொத்தமாக இருக்குது எவ்வளோ ரூபாய் வந்து கையில் இருக்குது? 100 ரூபாய். அதாவது
திங்கட்கிழமையோட சம்பளம் 8 ரூபா, செவ்வாய்க்கிழமைக்கு 14, கூட்டல் ஒரு 20 வந்து புதன்கிழமை, 26 வந்து வியாழக்கிழமை, 32 வந்து வெள்ளிக்கிழமை. ஸோ மொத்தம் அவர்கிட்ட எவ்வளோ ஆச்சுங்க? 8 கூட்டல் 14 கூட்டல் 20 கூட்டல் 26 கூட்டல் 32, மொத்தம் வந்து அவர்கிட்ட 100 ரூபாய் கையில் இருக்குது. புரியுது, நல்லா புரிஞ்சுக்கிச்சு. நீங்கள் உங்கள் மூலயமா பரவாயில்ல, எங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு கருத்தை சொன்னீங்க. ஸோ இந்த புதிர் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா என்ன வந்து நம்ம தெரிஞ்சிட்டோன்னா கூட்டலோட முக்கியத்துவத்தையும், அது மட்டும் இல்லாமல் எப்படி வந்து சேலரி பிரித்து கால்குலேட் பண்ணோம் அப்படிங்கிற நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். காற்றில் மிதந்து வரும் கணிதம் பகுதியில் துரைபாண்டியன் ஐயா கேட்ட சந்தேகத்திலிருந்து நிறைய பேர்த்துக்கு வந்து எவ்வளோ சம்பளம் வாங்குறோம் அப்படின்னு தெரியாமல் இருந்திருக்கும். ஸோ தினக்கூலி எவ்வளோ, மாதாந்திர கூலி எவ்வளோ அப்படிங்கிற நம்ம இன்னைக்கு தெரிஞ்சுக்கிட்டோம். ஸோ இது அவருக்கு மட்டும் இல்லை, எல்லாருக்குமே கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நம்புகிறோம். ரொம்ப நன்றி. இன்னைக்கு காற்றில் மிதந்து வரும் கணிதம் பகுதியில் திரு துரைபாண்டி அவர்களை சந்தித்தோம். அவங்க பார்த்தோம்னா சிட்கோ பகுதியில் வேலை செஞ்சிட்ருக்காரு. அவரோட மாத சம்பளம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா 7000 வாங்குறேன் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அவருக்கு வந்து பார்த்தோம்னா நான் மாதம் வந்து 7000 வாங்குறேன், ஆனால் வந்து டெய்லியும் நான் ஒரு நாளைக்கு எனக்கு எவ்வளோ சம்பளம் அப்படிங்கிறது தெரியல அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அதை வந்து நம்ம கணித ஆசிரியர் ரொம்ப அழகாக விளக்கமாக அவருக்கு வந்து நீங்கள் வந்து மாதம் 7000 வாங்குறீங்க அப்படின்னா ஒரு நாளைக்கு எவ்வளோ வரும் அப்படிங்கிறது வந்து தெளிவாக சொல்லி கொடுத்துட்டாங்க. இது வந்து அவருக்கு மட்டும் இல்லை, கேட்டிருக்க எல்லாருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லி நம்புறேன். ஆக்சுவலாக வந்து கணக்கு அப்படிங்கிறதே வந்து நம்ம வாழ்க்கையில் எல்லாருக்குமே ரொம்ப முக்கியமான ஒன்று. ஏன்னா நம்ம எல்லார் வாழ்க்கையிலையுமே வந்து எல்லா சுச்சுவேஷன்லேயுமே வந்து கணக்கு அப்படிங்கிறது வந்து நம்ம யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கோம். ஒரு சாதாரண மளிகை கடைக்கே போகிறோம் அப்படின்னாலும் நமக்கு வந்து கணக்கு தெரிஞ்சிருந்தா அப்படின்னா தான் வந்து நம்ம கரெக்டாக மளிகை சாமான் வாங்கிட்டு மீதி காசு வந்து வாங்கிட்டு வர முடியும். இல்லை அப்படின்னா அவங்க கொடுக்குறத வந்து நம்ம வாங்கிட்டு வந்துடுவோம். அதுக்கு வந்து கணக்கு அப்படிங்கிறது நம்மளுக்கு வந்து ரொம்பவே அவசியமான ஒன்று. கணக்கில் பார்த்தோம்னா கூட்டல், கழித்தல், பெருக்கல், வகுத்தல் இந்த மாதிரி 4 இருக்குது. இது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சது தான். இதில் வந்து பார்த்தோம்னா கூட்டல் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே ரொம்ப ஈஸியான ஒன்று. அதே மாதிரி தான் கழித்தலும் எல்லாருக்குமே தெரிஞ்சிடும். பட் பெருக்கல், வகுத்தல் அப்படின்னு சொல்லி வரும்போது தான் நம்ம வந்து கொஞ்சம் வந்து சந்தேகப்படுற மாதிரி ஒன்று. இது கரெக்டாக தப்பா அப்படின்னு சொல்லி கொஞ்சம் சந்தேகப்பட்டு போகிறத வந்து பெருக்கல், வகுத்தல். அதுலேயுமே வந்து பெருக்கல் கூட ஒரு அளவுக்கு ஒரு 5 × 3 எவ்வளோன்னு சொல்லி நம்ம கேட்டோம்னா அதை வந்து நம்ம 5 வந்து 3 தடவை கூட்டி 15 அப்படின்னு சொல்லிடுவோம். அதில் கூட்டல் யூஸ் பண்ணி வந்து நம்ம பண்ணிடுவோம். ஆனால் வகுத்தல் அப்படின்னு சொல்லி நம்ம வரும்போது நம்ம கொஞ்சம் தடுமாற்றம் வந்து இருக்கும். கொஞ்சம் ஈஸியான கணக்குகளாக இருந்துச்சு அப்படின்னா நம்ம வந்து அதை ஈஸியாக போட்டுருவோம். அதுவே கொஞ்சம் ஒரு 452 வகுத்தல் 5 அப்படின்னு சொல்லி வரும்போது அது பாயிண்ட்ஸில் வரும். அது வந்து நமக்கு தெரியாது. அது வந்து கொஞ்சம் தடுமாற்றம் இருக்கும். அதை வந்து வகுத்தல் அப்படிங்கிறது வந்து நம்ம எல்லார் வாழ்க்கையிலுமே வந்து ரொம்ப முக்கியமான ஒன்று. அதுவும் இல்லாமல் கொஞ்சம் கஷ்டப்படுற ஒன்று. அதை வந்து நம்ம கணித ஆசிரியர் வந்து திரு துரைபாண்டி அவர்களுக்கு ரொம்ப அழகாக வந்து சொல்லி கொடுத்தாங்க. இப்போ வந்து சாதாரணமாக நம்ம எல்லாருமே வாங்குறது தான். இப்போ ஒரு கடைக்கு போகிறோம் அப்படின்னா 5 கிலோ அரிசி வாங்குகிறோம். அரிசி அப்படிங்கிறது நம்ம வாழ்க்கையில் நம்ம வந்து எப்போவுமே வாங்குறது. 5 கிலோ அரிசி வாங்குகிறோம் அப்படின்னா அதுக்கு வந்து 250 ரூபா அப்படின்னு சொல்லி அவர் கேட்குறாரு. நம்ம வந்து சரிங்க 250 ரூபா இந்தாங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு வந்துடுவோம். அதுவே வந்து நம்ம 1 கிலோ அரிசிக்கு வந்து எவ்வளோ அப்படின்னு சொல்லி கால்குலேட் பண்ணி பார்க்கும்போது அவங்களுக்கு வந்து தெரியாது, கொஞ்சம் தடுமாற்றம் ஏற்படும். அப்போ 5 கிலோ 250 ரூபா அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 1 கிலோ அரிசி வந்து எவ்வளோ அப்படின்னா அதை வந்து 5ஆல் நம்ம டிவைட் பண்ணோம் அப்படின்னா 5ஆல் வகுத்தோம் அப்படின்னா எவ்வளோ வரும் அப்படின்னா 50 ரூபா வந்து வரும். இதான் வந்துட்டு வகுத்தல். இப்போ வந்து பார்த்தோம்னா திரு துரைபாண்டி அவர்கள் வந்து சொன்னாங்க, என்னோட சேலரி வந்து என்னோட மாத சம்பளம் வந்து 7000, எனக்கு வந்து ஒரு மாதத்துக்கு வந்து 7000 அப்படின்னா ஒரு நாளைக்கு எவ்வளோ அப்படின்னு சொல்லி எனக்கு கால்குலேட் பண்ண தரல அப்படின்னு சொல்லி சொன்னார். மாதம் 7000 வாங்குறாரு அப்படின்னா ஒரு மாதத்துக்கு வந்து ஒரு 30 நாள் அப்படின்னு சொல்லி நம்ம வச்சுக்கிட்டோம் அப்படின்னு பார்த்தோம்னா அவர் வந்து ஒரு நாளைக்கு வந்து 233 ரூபா வந்து வாங்குறாரு. அது வந்து பார்த்தோம்னா 7000 வந்து 30ஆல் நம்ம டிவைட் பண்ணும்போது நம்மளுக்கு 233 ரூபா கிடைக்குது. அதுதான் வந்து அவரோட ஒரு நாள் சம்பளம். இப்போ வந்து பார்த்தோம்னா பெருக்கல் அப்படிங்கிறது வந்து கூட்டலோட நிறைய கூட்டல் சேர்ந்தது தான் வந்து பெருக்கல். ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா 5 × 3 அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கும்போது 15 வந்து நமக்கு ஒரு 5 × 3 15 வந்து கிடைக்கும். அப்போ 5 வந்து 3 தடவை கூட்டினீங்க அப்படின்னா 5 கூட்டினா 10, 5 கூட்டினீங்கன்னா 15 அப்படின்னு சொல்லி வரும். இதே மாதிரி தான் வந்து வகுத்தல் வந்து பார்க்கும்போது அது கழித்தலோட கூடுதல் தான் வந்து வகுத்தல். அதே மாதிரி தான் வந்து வகுத்தலில் வந்து 15 ÷ 5 அப்படின்னு சொல்லி போட்டோம்னா நமக்கு 3 வந்து கிடைக்கும். அதே மாதிரி தான் வந்து 3 தடவை நம்ம 5 கழிச்சோம் அப்படின்னா 15 வந்து கழிஞ்சிரும். இதுதான் வந்து கழித்தலுக்கும் கூட்டலுக்கும் இருக்க டிஃப்ரென்ஸ். கூட்டலோட கூடுதல் தான் வந்து பெருக்கல், அதே மாதிரி கழித்தலோட கூடுதல் தான் வந்து வகுத்தல். இப்போ வந்து ஒரு நாளைக்கு வந்து 233 ரூபா நீங்கள் வந்து சம்பளம் வாங்குறீங்க அப்படின்னா
இப்போ வந்து ஒரு நாளைக்கு 233 ரூபா அப்படின்னு சொல்லி நம்ம வச்சோம்னா ஒரு மாதத்துக்கு பார்த்தீங்கன்னா 30 நாளை வந்து நம்ம ஒரு நாளைக்கு வந்து 233 ரூபா அப்படின்னா ஒரு 30 நாளுக்கு வந்து நம்ம எவ்வளோ அப்படின்னு சொல்லி கால்குலேட் பண்ணுறதுக்கு 30ஆல் வந்து 233 வந்து பெருக்குவோம். அப்படின்னா நமக்கு எவ்வளோ வரும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 7000 வந்து வரும். அப்போ உங்களோட மாத சம்பளம் பார்த்தீங்கன்னா 7000. துரைபாண்டி அவர்கள் சொன்னார், என்னோட மாத சம்பளம் வந்து 7000, ஆனால் வந்து ஒரு நாளைக்கு எவ்வளோ அப்படின்னு சொல்லி எனக்கு கால்குலேட் பண்ண தரல அப்படின்னு சொல்லி சொன்னார். அதே மாதிரி தாங்க ஒரு நாளைக்கு வந்து 233 ரூபா, அதை வந்து 30ஆல் பெருக்குனீங்கன்னா உங்களுக்கு ஒரு மாதத்துக்கான சம்பளம் வந்து கிடச்சிருச்சு. அதுவே ஒரு மாதத்துக்கான சம்பளத்திலேருந்து ஒரு நாளுக்கான சம்பளம் எவ்வளோ அப்படின்னு சொல்லி கால்குலேட் பண்ணோம்னா 7000 வந்து 30ஆல் வகுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு நாளைக்கான சம்பளம் கிடைக்கும். இதே மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாதத்துக்கு வந்து 7000 அப்படின்னா ஒரு வருஷத்துக்கு எவ்வளோ அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்கலாம். அதாவது வந்து ஒரு வருஷத்துக்கு 12 மாதம். அப்போ வந்து 7000 12ஆல் பெருக்குனீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு வருஷத்துக்கான சம்பளம் வந்து நீங்கள் கண்டுபிடிச்சிக்கலாம். அதே மாதிரி ஒரு நாளைக்கு 233 ரூபாங்க, எனக்கு ஒரு வருஷத்துக்கு எவ்வளோ அப்படின்னு சொல்லி நான் கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒரு வருஷத்துக்கு வந்து 365 நாள். அப்போ 233 365ஆல் பெருக்குனீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கிடைக்கும். இப்போ வந்து ஒரு நாளைக்கு 233 அப்படின்னா ஒரு வருஷத்துக்கு வந்து 365ஆல் பெருக்குனீங்க அப்படின்னா 85,000 வந்து வருது. அதே மாதிரி ஒரு வருஷத்துக்கு 85,000 அப்படின்னா அது ஒரு நாளைக்கு எப்படி கால்குலேட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கும்போது 85,000 வந்து 365ஆல் வகுத்தீங்க அப்படின்னா ஒரு நாளைக்கான சேலரி கிடைக்கும். அதாவது 233 ரூபா வந்து கிடைக்குங்க. வகுத்தல் பெருக்கல் அப்படிங்கிறது நம்ம லைஃப்பில் வந்து ரொம்பவே இம்பார்ட்டண்டான ஒன்று. அதை வந்து நம்ம கண்டிப்பாக தெரிஞ்சு வச்சுக்கணும். அதை வந்து நம்ம கணித ஆசிரியர் வந்து ரொம்ப அழகாக துரைபாண்டி அவர்களுக்கு வந்து அது வந்து விளக்கமாக சொன்னாங்க. அது வந்து அவருக்கு ரொம்பவே நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்புகிறோம். அது நல்லா அவருக்கு புரிஞ்சிருக்கும். இதை வந்து அவருக்கு மட்டும் இல்லை, கேட்டிருக்க உங்களுக்குமே வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்புகிறோம். இப்போ வந்து உங்களுக்கு ஒரு நாளைக்கு 200 ரூபா சம்பளம் அப்படின்னு சொல்லி வச்சுட்டோம். ஒரு சாதாரண கூலி தொழிலாளிக்கு பார்த்தோம்னா ஒரு நாளைக்கு 200 ரூபா தான் சம்பளம் மோஸ்ட்லி வந்து இப்போ கொடுக்குறாங்க. ஒரு நாளைக்கு 200 ரூபா சம்பளம் அப்படின்னு சொல்லி நம்ம வைக்கும்போது ஒரு மாதத்துக்கு எப்படின்னு பார்த்தோம்னா அதை 30ஆல் எப்பயும் போல் அது 30ஆல் எப்பயும் போல் பெருக்குவோம். அப்போ 30ஆல் பெருக்கும்போது 30 × 200 அப்படின்னு சொல்லி நம்ம போட்டோம்னா 6000 வந்து மாதத்துக்கு வரும். மாதத்துக்கு 6000 அவர் வந்து சம்பளம் வாங்குறாரு அப்படின்னு சொல்லி வச்சுக்கலாம். இதே மாதிரி அவர் 6000 சம்பளம் வாங்கும்போது ஒரு 4 நாள் வந்து உடம்பு சரியில்லாமல் லீவ் போட்டார், இல்லைன்னா வேறு ஏதாவது ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு லீவ் போட்டார். இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் வந்து ஒரு சில நாள் வந்து இருக்கும். அப்போ ஒரு 4 நாள் அவர் லீவ் போட்டார் அப்படின்னு சொல்லும்போது 4 நாளைக்கு எவ்வளோ சம்பளம் ஆகும் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம்னா ஒரு நாளைக்கு 200 ரூபாய். அப்போ 4 நாளைக்கு அப்படிங்கும்போது நம்ம எப்படி கால்குலேட் பண்ணுவோம்? 200 × 4 அப்படின்னு சொல்லி போடுவோம். பெருக்கல் அப்படிங்கிறது என்ன? கூட்டலோட கூடுதல் தான் வந்து பெருக்கல். அப்போ 200 வந்து 4 தடவை கூட்டினீங்க அப்படின்னா 200 + 200 400, 400 + 200 600, 600 + 200 800 இப்படியும் போடலாம். இல்லை 200 × 4 அப்படின்னு சொல்லி போட்டோம்னா நமக்கு 800 கிடைக்கும். இப்படியும் போடலாம். இந்த மாதிரி 2 விதமாக வந்து பெருக்கல் வந்து நம்ம போடலாம். அப்படி போடும்போது 800 ரூபா வந்து அவங்களுக்கு லாஸ் ஆஃப் பே வந்து இருக்குது. அப்போ மந்த்லி மாதம் வந்து 6000 சம்பளம் வாங்குறதுக்கு வந்து 800 ரூபா வந்து அவருக்கு வராது. ஏன்னு சொல்லி பார்த்தோம்னா லீவ் போட்டார். அப்படிங்கும்போது 6000லேருந்து 800 ரூபா போச்சு அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம்னா எவ்வளோ வரும்? இது வந்து கழித்தல். 6000லேருந்து 800 ரூபா போச்சு அப்படின்னா 5200 ரூபா வந்து வரும். இப்போ வந்து ஒருத்தர் ஒரு மாதத்துக்கு வந்து 6000 சம்பளம் வாங்குறாரு அப்படின்னா அவர் வந்து வருஷத்துக்கு எவ்வளோ வாங்குவார் அப்படின்னு சொல்லி நம்ம கால்குலேட் பண்ணணும்னா 12ஆல் ஒரு மாதத்துக்கு வந்து 6000 அப்படின்னா ஒரு வருஷத்துக்கு எத்தனை மாதம்? 12 மாதம். அப்போ 12ஆல் பெருக்கணும் அப்படின்னா அதாவது வந்து 6000 12 தடவை கூட்டணும். இது வந்து கூட்டலோட கூடுதல் தானே பெருக்கல். அப்போ 6000 12 தடவை கூட்டணும், இல்லைன்னா 6000 × 12 போட்டோம் அப்படின்னா இப்போ வந்து 6000 வந்து 12ஆல் பெருக்கணும் அப்படின்னா நம்மளுக்கு 72000 வந்து கிடைக்குது. அப்போ வந்து அவரோட ஒரு வருஷத்துக்கான சம்பளம் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம்னா 72000 வந்து வருது. அதுவே வந்துட்டு அவர் இடையில வேறு ஏதாவது செலவுகள் இருந்துச்சு அப்படின்னா ஒரு மாதத்துக்கு 6000 சம்பளம் வாங்குறாரு அப்படின்னா இடையில ஏதாவது செலவுகள் ஒரு 1000 ரூபா, இதுக்கு ஒரு வாடகைக்கு 1000 ரூபா, ஒரு ரெண்ட்டுக்கு 1000 ரூபான்னு சொல்லியாச்சு. அதே மாதிரி வண்டி செலவுக்கு 1000 ரூபா அப்படின்னு சொல்லி எடுத்துட்டோம்னா 2000 வந்து அவருக்கு செலவாகுது. அப்படின்னா மீதி எவ்வளோ இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கறதுக்கு 6000லேருந்து 2000 கழிச்சோம் அப்படின்னா 4000 வந்து வருது. மீதி அவரோட கையில் இருக்கிறது வந்து 6000 சம்பளத்தில் 4000 தான் இருக்குது. இப்போ வந்து அவர் மாதத்துக்கு 6000 வாங்குறாரு அப்படின்னா ஒரு வருஷத்துக்கு வந்து 72000 வாங்குறோம் அப்படின்னு சொல்லி நம்ம கண்டுபிடிச்சோம். அதே மாதிரி ஒரு வருஷத்துக்கு வந்து அவர் 72000 வாங்குறாரு. அப்போ ஒரு மாதத்துக்கு எவ்வளோ வாங்குவார் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கும்போது 72000 ÷ 12, 72000 வகுத்தல் 12 அப்படின்னு சொல்லி நம்ம போடும்போது 6000 வந்து கிடைக்கும். அதுவே 72000 ஒரு வருஷத்துக்கு வாங்குறாரு. ஒரு நாளைக்கு எப்படி கணக்கு பண்ணுறது அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம்னா ஒரு வருஷத்துக்கு எவ்வளோ நாட்கள்?
365 நாட்கள். அப்போ 72,000 365ஆல் வந்து நம்ம வகுத்தோம் அப்படின்னா நமக்கு எவ்வளோ கிடைக்கும்னு பார்த்தீங்கன்னா 200 ரூபாய் கிடைக்கும். அப்போ அவரோட ஒரு நாள் சம்பளம் பார்த்தோம்னா 200 ரூபாய், ஒரு அவரோட மாத சம்பளம் பார்த்தோம்னா 6,000 ரூபாய், அவரோட ஒரு வருஷத்துக்கான சம்பளம் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம்னா 72,000 ரூபாய். இப்படி தான் வந்து கழித்தல், கூட்டல், பெருக்கல், வகுத்தல் இது 4மே நம்ம லைஃப்பில் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ஒன்று. இதை வந்து நம்ம கண்டிப்பாக தெரிஞ்சு வச்சுக்கணும். இந்த வகுத்தல் வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், இருந்தாலும் வந்து நம்ம கூட்டல் கழித்தல் வந்து ஈஸியாக தெரிஞ்சிருச்சு அப்படின்னாலே வந்து வகுத்தல் பெருக்கல் அப்படிங்கிறது நமக்கு ஒரு பெரிய விஷயமா வந்து இருக்காது. இதை வந்து நம்ம கணித ஆசிரியர் வந்து திரு துரைபாண்டி அவர்களுக்கு ரொம்ப அழகாக விளக்கமாக வந்து சொல்லி கொடுத்தாங்க. இது அவருக்கு நல்லாவே புரிஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். இது அவரோட வாழ்க்கையில் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதை கேட்டுட்டு இருக்க உங்களுக்கும், அந்த துரைபாண்டி அவர்களுக்கு மட்டும் இல்லை, இது கேட்டுட்டு இருக்க உங்களுக்கும் வந்து உங்களோட வாழ்க்கையில் இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதை வந்து நீங்கள் கண்டிப்பாக தெரிஞ்சு வச்சே ஆகணும். மீண்டும் சந்திப்போம். நன்றி.